யூபிஎஸ்சி எக்ஸாம்ல பாஸ் ஆயிருக்கீங்க. எவ்வளோ நாளா இது படிச்சீங்க? எப்படிலாம் என்னென்னலாம் படிச்சீங்க? என் பேர் வந்து சேஷன். நான் வந்து திருக்கல்லூர் அண்ணா நகர்ல இருக்கேன். நான் படிச்சது எல்லாமே 10th வரைக்கும் ஞானந்தா ஸ்கூல்ல படிச்சேன். ஓகே. +1, +2 மட்டும் மவுண்ட் பார்க்ல படிச்சேன். நான் காலேஜ் வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் இன்ஃபோசிஸ்ல. குவிட் பண்ணிட்டு 2019லேருந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். இனிஷியலா வந்து பிலிம்ஸ் கம்ஸ் மெயின்ஸ் ப்ரோக்ராம் மட்டும் சங்கர் ஐஏஎஸ் அகாடமில வந்து ட்ரைனிங் போயிட்டு, அதுக்கப்புறம் செல்ஃபா ப்ரிப்பேர் பண்ணி வேரியஸ் இன்ஸ்டியூட்ஸ்ல வந்து கோச்சிங் எடுத்து படிச்சுக்கிட்டு இருந்தேன். ஏன் இந்த யூபிஎஸ்சி தான் படிக்கணும்னு ஒரு ஆர்வம் வந்துச்சு? இல்ல நீங்களா படிச்சீங்களா? வீட்ல யாரும் படிக்க சொல்லி சொன்னாங்க? இது எனக்கு அப்பா வந்து பெரிய மோட்டிவேஷன். எனக்கு நான் 1996ல வந்து ஃபார்மர் சீஃப் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா மிஸ்டர் டிஎன் சேஷனோட பேர் எனக்கு எங்க அப்பா வச்சு என்ன மோட்டிவேட் பண்ணாரு. ஓகே, ஓகே. அதனால நான் அவரோட பேர் வச்சது வந்து உங்களுக்கு இதான் படிக்கணும்ன்றதுல உங்க அப்பா சொல்லிட்டே இருக்காங்க. ஆமா. எனக்கு அப்பாவும் கவர்மெண்ட்ல சர்வீஸ்ல இருந்ததுனால அவரை பார்த்து எனக்கு இன்ஸ்பயர் ஆகி நான் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஓகே, ஓகே. இன்னும் நல்லா படிச்சீங்க இந்த எக்ஸாம்க்காக? யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க இதுல வந்து? மெயினா எனக்கு சப்போர்ட் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, எஸ்பெஷலி கூட படிக்கிற ஆஸ்பிரண்ட்ஸ். ஓ! அவங்களோட ஹெல்ப் தான். நிறைய பேரால கிளியர் பண்ண முடியலனாலும், அவங்கலாம் சொல்லிக் குடுத்து மோட்டிவேட் பண்ணி தான் பாஸ் பண்ண முடிஞ்சது. மெயினா என்னோட பர்சனல் மென்டர் மிஸ்டர் ஆர் கார்த்திக்னு சொல்லிட்டு சென்னையில செயல் கிளப்னு ஒரு ஸ்மால் மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் ரன் பண்றாரு. அவர் தான் எனக்கு 2019ல இருந்து இந்த ஜேர்னி வரைக்கும் கூட இருந்து என்னை ஹெல்ப் பண்ணி பாஸ் பண்ண வச்சது. மற்ற எல்லா ஃப்ரெண்ட்ஸும் என் கூட ஃபெல்லோ ஆஸ்பிரண்ட்ஸ் கூட யாரெல்லாம் வந்து படிச்சாங்களோ அவங்க எல்லாமே செல்ஃப்லெஸ்ஸாக எனக்கு சொல்லிக் கொடுத்து அவங்களோட முயற்சினாலையும் தான் நான் இன்னைக்கு பாஸ் பண்ணியிருக்கேன். எத்தனை வருஷம் படிச்சீங்க? இல்லை எதுக்கு முன்னாடி எழுதி தோல்வி ஆயிருக்கீங்களா? அந்த மாதிரி 2019ல இருந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன். 20ல இருந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல எனக்கு ஃபிலிம்ஸ் கிளியர் ஆகல. செகண்ட் அட்டெம்ப்ட்ல ஃபிலிம்ஸ் கிளியர் ஆச்சு, மெயின்ஸ் கிளியர் ஆகல. அண்ட் தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த் கண்டினியூஸாக இன்டர்வியூ போயிட்டு ஃபிஃப்த் அட்டெம்ப்ட்ல எனக்கு கிளியர் ஆயிருக்கு. இன்டர்வியூ போயிட்டு இதுவாயிடுச்சு? ஆமாம், நான் தேர்ட் அட்டெம்ப்ட்ல இருந்து இன்டர்வியூ போயிட்டு இருக்கேன். தேர்ட்லையும் போனேன், ஃபோர்த்லையும் போனேன். இது ஃபிஃப்த், இந்த இன்டர்வியூல எனக்கு கிளியர் ஆயிருக்கு. நிறைய பேர் படிச்சுட்டு இருக்காங்க. உங்களை மாரி நிறைய டைம் எழுதியிருக்காங்க. நிறைய டைம் எதிர ஒரு 10, 20 வருஷம் நிறைய பேர் படிச்சுட்டு இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு என்ன சொன்ன விளம்பரம் எப்படி படிக்கலாம் அந்த மாதிரி கேட்குறேன். இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு யூனிக்கான மெத்தடாலஜி இருக்கும். அவங்கள பிலீவ் பண்ணி படிச்சாலே போதும். நீங்க படிச்சிருப்பீங்களா? நான் இப்படி வந்து படிச்சேன், நீங்களும் இப்படி படிச்சா பாஸ் ஆக முடியும், ஈஸியா உங்களுக்கு இந்த கொஸ்டின் அட்டன் பண்ணும்போது இப்படிலாம் பண்ணா உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்குறேன். மெயினா கான்செப்ட்ஸ்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கணும். புரிஞ்சு படிக்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். படிக்கிறதை தாண்டி ரிவிஷன் தான் ரொம்ப முக்கியம். எவ்வளோக்கு எவ்வளோ வந்து ரிவைஸ் பண்றோமோ அவ்வளோக்கு எவ்வளோ தான் நம்மளால பெர்ஃபார்ம். நீங்க என்னென்ன பண்ணீங்க இதுக்காக? நான் ஒரு நாளைக்கு யூஸ்வலா 8 ஹவர்ஸ் படிப்பேன். சில நாள் 6 ஹவர்ஸ் படிப்பீங்க. ஆமா, அதுல சில நாள் 6 ஹவர்ஸ் போகும், சில நாள் 9 ஹவர்ஸ் போகும். அது டிபெண்ட் ஆன் த டே தான். யூஸ்வலா ஆவரேஜா ஒரு நாளைக்கு 8 ஹவர்ஸ் படிப்பேன். மல்டிபிள் டைம்ஸ் ரிவைஸ் பண்ணுவேன். படிச்ச விஷயங்களே திரும்ப திரும்ப நிறைய ரிவைஸ் பண்ணி பார்ப்பேன். நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுவேன். டெஸ்ட் நிறைய எழுதுவேன். எல்லாம் தான் ஹெல்ப் பண்ணுவேன். சூஸ் பண்ண போறீங்க? ஐஏஎஸ்ஸா, ஐபிஎஸ்ஸா? ஐஏஎஸ் தான். எதனால? அதனால இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ்னா உங்களுக்கு வாஸ்டான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். லைக் எல்லா ஃபீல்ட்லையும் ஒர்க் பண்ணலாம், டைவர்சிட்டி இருக்கும், பீப்புளோட டைரக்ட் கனெக்ட் இருக்கும். நீங்க பீப்புள் அப்சர்வ் பண்றதுக்கு டேரக்டா உங்களால நிறைய ஹெல்ப் பண்ண முடியும். ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கும் ஜாப். அதனால ஓகே, நல்லா பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.